அனைவருக்கும் வணக்கம். அனைத்து கட்சி தலைவர்களும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு எல்லாரும் ஓய்வு எடுக்கிறதுக்காக கொடைக்கானல், ஊட்டி, வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒன்று தான் தேர்தல் முடிந்த அடுத்த நாளே போராட்ட களத்தில் இறங்கி போராடிட்டுருக்கு. எதுக்காகனா, பாபநாசம் சட்டமன்ற தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை திமுக நபர்கள் தாக்கியிருக்காங்கன்ற ஒரு தகவல் தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அடுத்த நாளே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் மக்களுக்காக குரல் கொடுக்கும். அது வென்றாலும் சரி, தோற்றாலும் சரி, நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் ஒருபோதும் அசரப்போவதில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்க ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். மக்கள் நீங்கள் ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள். நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வென்றால் சட்டமன்றத்தில் எங்களின் குரல் மக்களுக்காக ஒலிக்கும். இல்லை என்றால் மக்கள் மன்றத்தில் எங்கள் பணி இன்னும் சிறக்கும். மக்கள் வரும் காலத்தில் நாம் தமிழர் கட்சியை தேடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.